எல்ஜி ஆண்ட்ராய்ட் டிவில எப்படி வந்து நம்மளோட மொபைல் மூலியமாக இன்டர்நெட்டை ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்றது அப்படிங்கறதான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. எல்ஜி ஆண்ட்ராய்ட் டிவி ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல ஹோம் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். அதுல பாத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு அது வந்து நீங்க வீட்டுல ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதே செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல இருந்து நம்ம ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம செகண்ட் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணணும். இப்ப நம்ம வந்து மொபைல்ல இருந்தா வந்து கனெக்ட் பண்ண போறோம், அதனால நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் நீங்க வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட்டை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாஸ்வேர்டு என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைலோட நேம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டிவில பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து எல்ஜி டிவில நம்மளோட மொபைல் மூலியமாக இன்டர்நெட்டை ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.